எல்லாமே இருக்கு. பொம்மையில இருந்து சரி, கண்ணாடியில இருந்து சரி, செப்பல்ஸ்ல இருந்து சரி, எல்லாமே இருக்குங்க. நல்லாவே இருக்கு. சோ வாங்க வேலன் ஸ்டோருக்கு வாங்க. திமுகல போய் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ராஜ்யசபா அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. கமல் அவர்கள் எங்க வேணாலும் போய் சேரலாம். அவர் வந்து நான் பாராளுமன்றத்துல நான் தேர்தல் நிக்கல, நான் வந்து ராஜ்யசபா வாங்கிட்டு போறேன்னா அவர் இஷ்டம். அவரை பத்தி நம்ம என்ன பேச முடியும்? அதே போல வந்து 376 தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியல பாஜக வந்து ஏன் கூட்டணிக்காக தேடுறாங்கன்னு இன்னைக்கு வந்து திராவிட கழகத்தில் கி வீரமணி சொல்லியிருக்காரு. நம்ம தான் ஜெயிக்க போறோம். அவங்க ஏன் பயப்படுறாங்க? அவங்க வந்து நாங்க இவ்வளவுதான் கூட்டணி வேணும், அவங்கதான் எல்லா தொகுதியில அவங்களால நிக்க முடியும்னா பேசாதீங்க மைக்ல. அதாவது 376 தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியுன்ற பாஜக ஏன் கூட்டணிக்காக போய் தேடுறாங்க எல்லாரையும்? தனியாடிக்க வேண்டியதுதானே அப்படின்னு அதுதான் அவர்கிட்ட நான் கேக்குறேன். எல்லா இடத்துல நாங்க தான் ஜெயிப்போம் சொல்லும் போது ஏன் மறுபடியும் வந்து காங்கிரஸும் சரி, அதிமுகவும் சரி, பாமகவும் சரி, விசிக்கும் சரி, எல்லா இடத்துலயும் இவங்க ஏன் போய் கேட்டுட்டு இருக்காங்க வாங்க வாங்க வாங்க? ஏன் கமல் சருக்கு வந்து ராஜ்யசபா கொடுக்குறாங்க? அப்போ உங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல. உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு முகம் வேணும் பிரச்சாரம் பண்றதுக்கு. அதுக்குதான் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா? அவர் போனாலும் கூட்டம் வராது. கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு? இதுதான் கேள்வி நான் கேட்கிறேன். நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம். கதவு திறந்திருக்கு, யார் வேணாலும் எங்க கூட வரலாம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. கடைசி 5 இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு டாப் 5ல இருக்கு. ஃப்ரஜைல் 5ல இருந்து டாப் 5ல இருக்கு. கடந்த 65 வருஷத்துல காங்கிரஸால சாதிக்க முடியாதது 10 வருடத்துல மோடி அவர்கள் சாதிச்சு காமிச்சிருக்கிறாரு. இதுதான் காங்கிரஸ்க்கும் பாஜக இருக்கிறது வித்தியாசம். இன்னும் தலைவரோட பிறந்த நாளுக்கும் அவங்களோட இறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் சாப்பாடு தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னங்க? இன்னமும் தலைவரோட பிறந்த நாளுக்கு அவங்களுடைய நினைவு நாளுக்கு சாப்பாடு தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, மக்கள் வந்து உயர்ந்துட்டாங்க, மக்களோட வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இன்னும் சாப்பாடு பற்றாக்குறை எல்லா இடத்துல சாப்பாடு பற்றாக்குறை. நீங்க வந்து தேவையான இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது தப்பா? யார் வந்து ஒரு செலிபிரிட்டி அவங்க பிறந்த நாளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய் சாப்பாடு போடுறாங்கன்னா அது தப்பா? இல்ல ஒரு நீங்க அரசியல் ரீதியாகவே நீங்க பார்த்தாலும் மக்களுக்கு சாப்பாடு போடுறது தப்பே இல்ல. நான் கேக்குறேன், தமிழகத்துல 67க்கு அப்புறம் ஏன் காங்கிரஸால சொந்த கால நிக்க முடியல? இன்னி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாக்கா காமராஜர் பேர் வச்சுதான் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் அவங்களால சொந்த காலில் நிக்க முடியல? திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அதிமுக, இது ரெண்டுமே மாத்தி அவங்க வந்து பயன் செஞ்சுட்டே இருக்காங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல வந்து தனியா நின்று இருக்கலாம்ல. இத்தனை வருடமாக ஏன் அவங்களால முடியல? தமிழகத்துல இப்ப வந்து போதைப் பொருள் வந்து புழக்கம் அதிகமா இருக்குது. அதை வந்து கட்டுப்படுத்தணும். ஏற்கனவே இந்த போதைப் பொருள்னால மரணம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு, திரும்பி மரணம். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் போய் கவர்னரை பார்த்து அதை பத்தி பேசிட்டு வந்திருக்காரு. நிச்சயமா பாஜக இதை பத்தி எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டாங்க. ஏன் முன்னெடுப்பு எடுக்கல? நாம வந்து ஏதாவது ஒரு ரேட் பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க. இடி இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ட்ரக் நார்கோட்டிக்ஸ் இருக்கட்டும், அவங்க எல்லாமே இண்டிபெண்டா இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3500 கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல வந்து தலைமறைவா இருந்துட்டு ஜாஃபர் சாதிக் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது யாருடைய ஆளு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அங்க கூடவா இருக்கிறதுனால அங்க ஃபங்க்ஷனரி டிஎம்கேவோட ஃபங்க்ஷனரி இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல வந்து முதலமைச்சரோட போட்டோ இருக்கு, இன்னொரு பக்கத்துல இன்னொரு அமைச்சரோட போட்டோ இருக்கு, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு. எல்லா இடத்துல நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆள் சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்போ எந்த தப்பு பண்ணலன்னா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? திராவிட முன்னேற்ற இருக்காங்க, அவனும் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டோம். வேலை முடிஞ்சு போச்சா? இப்பதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு. பேரெல்லாம் இனிமேதான் நான் வரட்டும் அப்புறம் பேசுவோம். வரட்டும், எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். தமிழ்நாட்டுல நாங்க எத்தனை இடத்துல வந்து முதல்ல எங்க கட்சிக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா 309 இடத்துல நாங்க வெற்றி பெறுவோம் தான் சொல்லுவோம். எத்தனை இடத்துல நாங்க நிக்கிறோம் முதல்ல அதை முடிவாடும். அது உங்களுக்கு வந்து இன்னும் 2 நாள்ல வந்து எல்லா லிஸ்ட் வந்துடும். சோ தமிழகம் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். தேர்தலுக்கும் வராத பிரதமர் மோடி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்துக்கு வந்து அடிக்கடிக்கு வராரு அப்படின்ட்டு எல்லா கட்சியும் வந்து விமர்சனம் வைக்குது. பயம் எதுக்கு விமர்சனம்? ஏன் பயம்? மோடி வந்து ஐயோ நம்மளுக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுடைய எழுச்சி பாருங்க. ஏன் மத்தவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏன் மோடி அவர்கள் பார்த்துட்டு பயப்படுறாங்க?
ஹிந்தி தெரியாத போடா சொல்ற அளவுக்கு மோடி வராருல்ல, வந்துட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன, வந்துட்டு போட்டுமே. ஏன் அந்த பயத்துலதான் இந்த மாதிரி பேச்சு நடக்குது. மோடி அவர்கள் இங்க மட்டும் இல்ல, போன தடவை கர்நாடகாலே அத்தனை முறை போயிட்டு வந்தாரு. இதே வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இருக்கும்போது அங்க போயிட்டு வந்தாரு. ஏன் இப்போ சமீபத்துல வந்து MP போறாரு, குஜராத் போறாரு, உத்தரகாண்ட் போறாரு, எல்லா இடத்துலயும் போயிட்டு வராரு. ஏன் தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு? மோடி பார்த்தா ஏன் அவ்வளவு பயப்படுறாங்கன்னு நான் கேட்கிறேன். நடிகை குஷ்பு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இப்பதான் சொன்னேன், முதல்ல வரட்டும், லிஸ்ட் வரட்டும், எனக்கே தெரியும். லிஸ்ட் வரட்டும், லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இது அப்படி, அதாவது அப்படி வந்து இருந்தா வந்து எந்த வந்து இடம் வந்து கேட்பீங்க? நான் எந்த இடமும் கேட்கல. இடம் கொடுத்தாலும் நீங்க நினைப்பீங்களா? எனக்கு மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், நட்டாஜி அவர்கள் போய் சிராபுஞ்சில போய் நில்லு சொன்னாக்க போய் நின்னுடுவேன். ஆனா நீ வந்து நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னாக்கா நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன். நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும், ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும், இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும்னா அதுக்காக நான் கட்சியில சேரல. மோடி அவர்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பாஜகவால நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த நம்பிக்கையோட தான் நான் கட்சியில சேர்ந்திருக்கேன். தவிர ஒரு ஆசையில, ஒரு நப்ப ஆசை சொல்லுவோம் பாருங்க, இது வரும் அது வரும்னா அந்த நப்ப ஆசையில நடிகர் மன்சூர் அலிகான் வந்து வேலூர்ல நிக்க போறாரு. நிச்சயமாக டெமோக்ரஸி அவர் பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? வெற்றி சின்னம் நம்ம பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காரு ACS அவர்கள். இவர் தான் வெற்றி பெற போறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல அமித்ஷா வந்து வேலூர்ல நடந்த மீட்டிங்ல சொன்னாரு 25 தொகுதிக்கு மேல வந்து தமிழகத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கணிப்பு எத்தனை தொகுதியில வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கின்றது மேடம்? எங்களுடைய சாணக்கியன் சொல்ற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு. அவர் சொன்னா அதுதான் வாக்கு. 26 தொகுதிக்கு மேல பாஜக ஜெயிக்கும் சொல்லலாமா? எத்தனை தொகுதியில நிக்கிறோம் அத்தனை தொகுதியில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை ரூல் பண்றாரு அப்படின்ட்டு ADMK எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. நீங்க நடிகை, நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து ஜெயக்குமார் சாருடைய ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாது. அவர் கொடுத்த ஒரு ஆன்சருக்கு நான் வந்து பதில் கொடுக்கவும் முடியாது. அவர் ஏதோ சொல்றாருன்னா அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் கொடுக்கட்டும். அதிமுக என்ன சொன்னாங்க, அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா அதுக்காக குஷ்பு உட்காரல. எனக்கு ஸ்ட்ரைட்டா கேள்வி இருந்தா கேள்வி. அரசியல் நிறைய இருக்குன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எஸ், அரசியல் இருந்து, தமிழக சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க அப்போல இருந்து புரட்சி தலைவன் இருக்கட்டும், புரட்சி தலைவி இருக்கட்டும், கலைஞர் அவர்கள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கமல் சார் இருக்கட்டும், நிறைய இப்போ விஜய் வரைக்கும் நிறைய பேர் அங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு, அன்பு எல்லாம் இருந்தது. இப்ப பாக்கணும் என்ன இருக்கு. ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து சினிமால இருந்த ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்தாரு. ஏன் உங்களுடைய முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தாரு. உறுப்பினர்கள் சேர்க்கல டிஜிட்டல் இதுல 2026ல ஒரு களம் நடக்கிறாரு. எம்ஜிஆருடைய இடத்த அவர் நிரப்புவாருன்னு எப்பவுமே ஏன் ஒப்பிட்டு பாக்குறோம்? புதுசா வந்திருக்கிறாரு, அவர் முயற்சி பண்ணிட்டு வரட்டுமே. 26 பத்தி 26ல பேசுவோம். அதே போல இவ்வளவு நாளா நடிகர் சங்கத்தை பத்தி கண்டுகொள்ளாத கமலஹாசன் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தோன்னு 1 கோடி நடிகர் சங்க கட்டடத்துக்கு நிதி அளிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு நன்றி தான் சொல்லுவேன். இது எந்த நேரத்துல கொடுத்தாருன்னு கிடையாது. ஒரு நடிகர் சங்கத்துக்கு இன்னைக்கு அந்த கட்டிடம் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணணும், ரொம்ப நாளா நீடிக்குது, அது சொல்லும் போது கமல் சார் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காருன்னு அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றி சொல்லுவேன்.